இல்லை பீட்சா தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு, ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் நானி ரொம்ப பிடிக்கும், அது ஸ்டேஜுக்காக சொல்லதில்லை. நான் நானி பார்த்தபோது எனக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நம்ம ரொம்ப நிறைய பார்த்தினாலுமே அது நம்ம நானியாக கன்வெர்ட் பண்ண அவர் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நானி ஃபேஸை பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் பிடிச்சிருக்கும், பிடிக்காது யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ லவபிள் ஃபேஸ் அவர். ஸோ நானியோட போது நான் பெரிய ஃபேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோட படம் பண்ணையார் பத்மினி பற்றி நான் அவர் பேசுறதுக்காக ஒரு ப்ரீமியர் ஷோவில் சொல்லியிருந்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஸோ டப்பிங்கை விட தெலுங்குல நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டப்பிங் பண்ணால் எனக்கு தெரியல, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் தான் போய் நானிட்ட இதே ஹோட்டலில் வச்சு கதை சொன்னேன். பண்ணையார் பத்மினி படத்தோட கதையை சொல்லுங்கள். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சேன். விஜய் சேதுபதி சார், நார்மலாக வந்து இந்த கல்யாணம்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது சொதப்பல் நடந்திருக்கா? இல்லை, அப்படி எதுவும் நடக்க நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. 21 வயசுல கல்யாணம் பண்ணிங்களா? ஓகே. எல்லாரும் வரவங்க கிட்டலாம் வந்து அவங்களோட ட்ரீம் வெட்டிங் பற்றி கேட்க சொன்னாங்க. பட் உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பெண் எல்லாரும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லை நானி? கல்யாணம் ஆயிருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும்ல. That was an accident. ட்ரீம் வெட்டிங் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீம் இருக்குமான்னு தான் தெரியல அப்படின்றது. இந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எங்க கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை வந்து நீங்க முதல்ல பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னா அது ப்ளீஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நம்மளது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. நான் என் ஒய்ஃப் வந்து நெட்டில் தான் மீட் பண்ணேன். நான் துபாயில் இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நெட்டில் சேட் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தான் சிம்பிளாக இருந்துச்சு. ஆன்லைன்ல? ஆன்லைனில். ஓகே, சூப்பர். எப்போ முதல்ல உங்களுக்கு கண்டு நேரம் பார்த்தீங்க? அப்போ அக்டோபர் 31 அப்போ தான் வந்தேன். துபாயிலேருந்து வந்தவொடனே நேராக போய் பார்த்தோம்.